நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணியை ரொம்ப அசால்ட்டா வீழ்த்துவாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மேட்ச்ல கடைசியா கஷ்டப்பட்டு கூட நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாம ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அவங்க அசால்ட்டா இந்த மேட்ச்ல நம்மள வீழ்த்திட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்க நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ருத்ராஜ் அவர் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருந்தது. ஸோ அந்த கேப்ல நம்ம எம்எஸ் தோனி இந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சதை பத்தி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் அவர் பேசியிருந்தாரு. அதுல நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், ஆனா அதை பெருசா யாரும் கண்டுக்கல. இந்த 3 பிளேயர்கள் தான் கடைசியா இந்த ஆட்டத்துல சிஎஸ்கே அணி தோல்வி அடையறதுக்கு முக்கியமான காரணம். இனியும் இவனுங்களை நம்ப போறதில்ல, அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல சேர்க்க போறதில்ல அப்படின்னு பெயரை கூறி சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கொஞ்ச நேரம் தான் தோனி பேசினாரு. அந்த கொஞ்ச நேரம் கேப்ல சிஎஸ்கே தோல்விக்கான காரணம் இவங்க தான் அப்படின்னு கோபமாக நம்ம தோனி அவர்கள் பேசியிருந்திருக்காரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமாக சொன்ன விஷயம், கடந்த ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்ட அந்த பீச்சில் இப்போ ஆர்சிபி அணிக்கு எதிராக இந்த மேட்ச் நடக்கல. இது ரொம்ப ஸ்லோவர் பிச்சாக தான் இருக்கு. இந்த பீச்சில் 150 இல்லைனா 160 அடிச்சாலே இரண்டாவது பேட்டிங் பண்றவங்க எடுக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு பிச் தான் இது. ஸோ இது ஆரம்பத்திலேயே மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடியே டீம்மேட்ஸ் நாங்கள் எல்லாருமே தரோவா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அணி அவங்க பேட்டிங் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக 150 இல்லைனா 160க்கு மேலே எடுக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே அணி பக்கம் பவுலர்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சரியா போடல. முக்கியமாக சாம் கரன், ஜடேஜா இவங்க 2 பேரும் சுமாராக பந்து வீசியிருந்தா கூட ஆர்சிபி அவங்க இவ்வளவு பெரிய ஸ்கோரை எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தோனி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே ரன் சேசிங்ல தான் சிஎஸ்கே நாங்க மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம். முக்கியமா ராகுல் திரிபாட்டி அவரை ஓபனிங் அனுப்பியிருக்க கூடாது. ஆனாலுமே ருத்ராஜ் மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி ராகுல் திரிபாட்டி அவர்கிட்ட ஓபனிங் போறீங்களா இல்ல தேர்ட் பேட்டிங் போறீங்களா அப்படின்னு விசாரிச்சாரு. ராகுல் திரிபாட்டி ஓபனிங் போறேன் அப்படின்னு சொன்னதால தான் அவரை ஓபனிங் அனுப்பி வச்சாங்க. ஸோ அந்த வகையில் தோல்விக்கான காரணம் ராகுல் திரிபாட்டி. அதே போல இந்த தவறான முடிவு எடுத்து அடுத்து பேட்டிங்லையும் 0 ரன்னுக்கு அவுட் ஆன ருத்ராஜ் கைக்வாத். அதே போல தீபக் ஹோடா, ரச்சின் ரவீந்திரா அவருக்கு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு தேவைப்படுற நேரத்தில் பிக் ஷாட் விளையாட சொல்லி தான் தீபக் ஹோடா அவருடைய பிளான்ல இருந்தது. ஆனா அதை செய்யாம சிங்கிளும் எடுக்காம தன் இஷ்டத்துக்கு தீபக் ஹோடா அவர் பேட்டிங் பண்ணதும் மிடில் ஓவர்கள்ல சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து விக்கெட் இழக்க முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 பிளேயர்கள், இந்த 3 முக்கியமான காரணம் சிஎஸ்கே ரன் சேசிங்ல ஃபெயிலூர் ஆகி இந்த ஆட்டத்தில் மோசமாக தோல்வி அடைய முக்கியமான காரணமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி வழக்கமாக அவர் பேச மாட்டாரு. ஆனால் ருத்ராஜ் அவருக்கு வரத்துக்கு லேட் ஆகியிருந்ததால அங்கே சக பிளேயர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்த நம்ம எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணியின் தோல்விக்கான காரணம் இதுதான். இந்த 3 பிளேயர்கள் அவங்களுடைய பிளானை கரெக்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாதது சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி அவராகவே இந்த விஷயத்தை நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லியிருந்தாரு. ஸோ தோனி அவர் சொல்லியிருக்க இந்த காரணத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.